அம்மே நாராயணி, தேவி நாராயணி, எல்லாருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த வீடியோவில் தேவி நாராயணியத்தில் 21வது தசகம் நந்த சுதாவதாரம் பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 15 ஸ்லோகம் இருக்குது. அதில் முதல்ல 8 ஸ்லோகமும் அதற்கான அர்த்தமும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது முதல் ஸ்லோகம். சர்வேபி ஜீவா நிஜ கர்ம பத்தா ஏதே ஷடாசன் துருஹினஸ்ய பௌத்ராஹ தன்னிந்தயா தைத்யகுலே பிரஜாதாஹ புனಶ್ಚ சப்தா ஜனகேன தெய்வாத். இப்போது அந்த முதல் ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கம்சன்ட்ட நாரதர் சொல்கிறார், அந்த குழந்தைகளெல்லாம் கொன்னுடு அப்படின்னு சொல்கிறாருங்கும்பொழுது நமக்கு ஏதோ வில்லன் மாதிரி தோணும். ஆக்சுவலாக அந்த மாதிரி கிடையாது, அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. இந்த 6 பேரும் யாருன்னு பார்த்தேன்னா, அவெல்லாம் பிரம்மாவோட பௌத்திரர்கள். பௌத்திரர்கள்னால் யார்? பேரன்க. அவள் ஏதோ ஒரு பிரம்மாவை நிந்தனை பண்ணிட்டதுனால அவர் சபிச்சுடுறார். அதுக்கேற்ற மாதிரி இவாள்லாம் தைத்திய குலத்தில் பிறக்கணும். தைத்திய குலம்னா என்ன? அசுர குலத்தில் நீங்கள்லாம் பிறக்க கடவுது அப்படின்னு சொல்லி சபிச்சுடுறார். அதன் காரணமாக அவள்லாம் அசுர வம்சத்தில் பிறக்கிறா. பிறந்த உடனே அவளோட சாபம் நீங்கிடுறதுனால உடனே அவள் இறக்கணுங்கிறது காலத்தோட கட்டாயம். அதனால தான் அவளை காலநேமி போன பிறவியில் கம்சன் என்னவா இருக்கான்? காலநேமியாக இருக்கான். அதுக்கு என்ன ஃப்ளாஷ்பேக்குன்னா, இந்த 6 குழந்தைகளும் ஹிரண்யகசிபுவுக்கு பிறக்கிறா. இவாலாம் தவம் பண்ண போகும்பொழுது ஹிரண்யகசிபு சபிச்சுடுறான், நீங்களாம் தேவகிக்கு குழந்தையெல்லாம் பிறந்து காலநேமி கையால் மடியணும் அப்படின்னு சபிச்சுடுறதுனால தான் தேவகிக்கு இவாலாம் பிறக்கிறா. இப்போ புரியுறதா ஃப்ளாஷ்பேக் கதை? அதனால் நாம் எதுவுமே நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம கையில் இருக்குன்னு. எதுவுமே நம்ம கையில் கிடையாது. ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் யாரோ பிறக்கிறா. அவள் காரணம் முடிஞ்சோடனே அவள் கிளம்புறா. கர்ம பந்தம் நமக்கு தான், மனுஷாளுக்கு தான். தேவிக்கு கிடையாது, பரமேஸ்வரிக்கு கிடையாது. அதனால் எல்லாருமே கர்மங்களுக்கு கட்டுப்பட்டவாதான் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த ஸ்லோகத்திலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் இந்த முதல் ஸ்லோகத்துக்கான அர்த்தம். சர்வே ஜீவாக அப்பி, அனைத்து ஜீவன்களும் நிஜ கர்ம பத்தா, எல்லாரும் கர்மங்களுக்கு கட்டுண்டவர் ஆவர். ஷட் அப்படின்னு சொன்னால் 6ன்னு அர்த்தம். ஏதே ஷட், இந்த 6 பேர்களும் துருஹினஸ்ய பௌத்ராக, பிரம்மாவின் பேரன்கள் அப்படின்னு அவள் பிறக்கிறா. தைத்திய குலம்னா நான் சொன்னேன், அசுர குலம்னு சொன்னேன். புனಶ್ಚ தெய்வாத், மீண்டும் தெய்வ நிச்சயத்தால் ஜனகேன சப்தாகா, பிதாவால் சபிக்கப்பட்டனர். ஸோ இதுதான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்லோகத்துக்கான அர்த்தம். இப்போ 2வது ஸ்லோகம். தேனைவ தே சௌரி சுதத்வமாப்தா ஹதாஷ கம்சேன து ஜாதமாத்ராஹ ஸ்ரீநாரதேனர்ஷிவரேன தேவி ஞாதம் புராவர்த்தமிதம் சமஸ்தம். 2வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ. இது எல்லாம் நாரதருக்கு தெரியுது. ஏன்னா அவர் முக்காலமும் உணர்ந்த ஞானி அவர். அதனால தான் இவர் அதெல்லாம் செயல்பட வைக்கிறார். தேனைவ தே, அதனால்தான் அவர் ஷௌரி சுதத்வம் ஆப்தாக. ஷௌரின்னா வீரம். இந்த வீரம் இந்த இடத்துல யாரை ஷௌரின்னு யாரை குறிக்கிறதுனா வசுதேவரை குறிக்கிறது. வசுதேவரோட புத்திரர்கள் ஆயினர். ஜாத்தமாத்ராகா, பிறந்த உடனேயே. கம்சேன ஹத்வாச்ச, கம்சனால் கொல்லப்பட்டனர். ஹே தேவி, ரிஷிவரேன, யார் இந்த இடத்துல ரிஷி? நாரத ரிஷி, மகர்ஷிவரியனான ஸ்ரீ நாரதேன இதம் புராவிருத்தம் சமஸ்தம். இந்த பழைய விருத்தாந்தங்கள்லாம் ஞாத்தம், அறியப்பட்டிருந்தது. யாருக்கு? நாரதருக்கு. அதனால தான் அவர் அந்த வேலையை செய்ய வைக்கிறார் கம்சனுக்கு. அவன் போன ஜென்மத்தில் காலநேமிங்கிறதையும் ஞாபகப்படுத்துகிறார் அவர். இதுதான் இந்த 2வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம். இப்போ 3வது ஸ்லோகம். பிராக்தம்பதி சாதிதி கஷ்யபௌஹா ஸ்வகர்ம தோஷேன புனಶ್ಚ ஜாதௌ தௌ தேவகி சூரசுதௌ ஸ்வபுத்ர
நாஷாதிபிர் துக்கம் அவாபதுஷ்ச. இப்போ இந்த 3வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்க, ஆச்சரியமாக இருக்கும். அதாவது இந்த வசுதேவரும் தேவகியும் போன பிறவியில் அதித்தி கஷ்யபராக இருக்கான்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அவளுக்குமே சாபத்தினால தான் அவள் பூமியில் பிறந்திருக்கா. ஏன்னாக்க ஒரு தடவை என்ன பண்ணிடுறார், அந்த யாகத்துக்காக வச்சுருந்த மாடை கஷ்யபர் எடுத்துகிட்டு போயிடுறார், வருணனோட மாட்டை. அதை திருப்பி கேட்குறான், அவர் கொடுக்க மாட்டேங்கிறார். அதனால் வருணன் சபிச்சுடுறான் கஷ்யபரை, நீ பூமியில் மானுடனாக பிறந்து மாடு மேய்க்கிற அந்த இதில் பிரிவில் பிறந்து பத்னிமார்களும் உன்னோட அவாளை அப்படியே தான் பிறப்பா. இந்த பசுவின் கன்று தாயை பிரிந்து கதறுவது போன்றே அதித்தியும் கஷ்யபரும் புத்திரசோகம் அனுபவிப்பர் அப்படின்னு வருணன் சபிச்சுடுறான். மேலும் சிறைவாசமும் அனுபவிப்பர்னு இதெல்லாம் இந்த விவரங்கள் அனைத்தையும் வருணன் பிரம்மாட்ட சொல்கிறான் போய். அப்போ பிரம்மா கஷ்யப்பரை கூப்பிட்டு சொல்கிறார், மற்றவாளை போலேயே உனக்கும் லோபம் இருக்குது, அதன் பலனா நீ இந்த மாதிரி எது வம்சத்தில் பிறந்து இதெல்லாம் நீ அனுபவிச்சுட்டு வந்தால் தான் உன்னுடைய சாபம் தீரும் அப்படின்னு சொல்லிடுறா. இப்போ உங்களுக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் புரியுறது, அவள் ஏன் இங்கே பிறக்கிறா, ஏன் சிறைவாசம் அனுபவிக்கிறா. இப்போ நமக்கு ஏற்படுற பல கஷ்டங்களுக்கே காரணம் நம்மளுடைய கர்மா தான். நம்ம நினைக்கிறோம் இப்போ நல்லவா தானே இருக்கோம், நம்ம யாருக்கும் எந்த கஷ்டமும் பண்ணலையே, நமக்கு ஏன் இத்தனை கஷ்டம்னு நினைக்கிறோம். ஆனால் இதெல்லாம் போன ஜென்மாவில் நம்மளுடைய நம்ம ஏதோ பண்ணியிருக்கோம், அந்த கர்மாவை தான் இப்போ நம்ம அனுபவித்து தீர்க்கிறோம் நம்ம. அதனால் பகவான் எந்த கஷ்டமும் தரது கிடையாது நமக்கு. அவர் ஒரு சாட்சியாக மௌன சாட்சியாக பார்த்துன்னு தான் இருக்கார். அவர் என்ன பக்தி பண்ணினா நம்மளுடைய கஷ்டத்தெல்லாம் குறைச்சி கொடுக்குறாரு நமக்கு அவர். அதுதான், மற்றபடி யாராக இருந்தாலும் கர்மத்தை கஷ்யபருக்கே அவ்வளோ பெரிய முனிவர், அவருக்கே இந்த கஷ்டத்தை அனுபவித்து தான் ஆகணும்னு இருக்கும் பொழுது நம்மளாம் ஒரு சாதாரண மனுஷா, அப்போ கர்மங்களை தீர்த்து தான் ஆகணும். அதனால் நமக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னா நம்ம கவலைப்படுறதை விட்டுட்டு பகவான்கிட்ட முறையிட்டு அதுலேருந்து எப்படி வெளிவர்றது, அதில் இன்னும் எப்படி குறைச்சிக்க பார்க்கலான்னு வேணால் நம்ம பகவான்கிட்ட வேண்டி நம்ம நம்மளுடைய கஷ்டத்தை குறைச்சிக்கலாம் நம்ம. அதுதான் நம்ம இந்த 3வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம். இப்போ 4வது ஸ்லோகம். துவம் தேவகி சப்தம கர்ப்பதோ வை கிருஹ்ணந்த்யனந்தாம் ஷசிஷும் ஸ்வசக்த்யா நிவேஷ்ய ரோஹிண்யுதரே தரண்யா மர்த்யோ பவேத்யச்சுதமாதிஜ்ஷஷ்ச. இப்போ இந்த 4வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ. துவம் வை, நீங்களே, தேவகி சப்தம கர்ப்பத்தை, அதாவது தேவகியின் 7வது கர்ப்பத்திலிருந்து அனந்தாம்ச சிசும், அனந்தன் யார், ஆதிசேஷன், அந்த அவருடைய அம்சம்தானே பலராமர், அந்த சிசுவை ஸ்வசக்தியா கிருஹணந்தி, அம்பாள் என்ன பண்ணுறா, தன்னுடைய சக்தியால் ஆகர்ஷணம் பண்ணி ரோஹின் உதரே, உதரம்னா என்ன, வயிறு, ரோஹிணியின் கர்ப்பத்தில் கொண்டு போய் வச்சுட்றா. நிவேஷ்ய சேர்த்தீர்கள், தரண்யாம் பூமியில், மர்த்திய பவ மனிதனாக பிறக்க வேண்டும், இதி அச்சுதம் என்று விஷ்ணுவிடம் ஆதிஷஷ்ச கட்டளை இட்டீர்கள். இப்போ ஏன் விஷ்ணு நிறைய அவதாரம் எடுத்துட்டா அவர் ஏன் பாவம் திண்டாடின்னு இருக்காருங்கிறதுக்கும் நிறைய ஃப்ளாஷ்பேக் கதை இருக்குது. ஸோ இப்போ நம்ம காலம் கருதி இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை மட்டும் நம்ம இப்போது பார்க்குறோம். இப்போது இதெல்லாம் பண்ணுறது யார், தேவி தான் இதெல்லாம் திருவிளையாடலாம் இதெல்லாம் பண்ணுறா. இப்போ சில பேர் அதை அழகாக சொல்லுவா, அடுத்த கர்ப்பம் பெருமாள் பிறக்கிறதுனால ஆதிசேஷன் முன்னாடியே அந்த இடத்துல பெட்டு மாதிரி பண்ணிவிட்டு அந்த இடத்தெல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்டு அவர் போகிறார். எல்லோரும் என்ன நினச்சின்னு இருக்கா, அந்த கர்ப்பம் களைஞ்சுடுறது தேவகின்னு நினச்சின்னு இருக்கா, தேவகிக்கு. ஆனால் அது அப்படி கிடையாது, அந்த கர்ப்பத்தை எடுத்துன்னு போய் ரோஹிணியோட இதில் சேர்த்துடுறா அம்பாள், அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம். இப்போது 5வது ஸ்லோகம். பிராக்கர்மதோஷாத் ச சுஹ்ருன்மகோணஹ க்ருத்தேன சப்தோ பிருகுணா முராரிஹி தயார்ஹ சம்சாரி தசாமவாப்ஸ்யன் ஹா தேவகி கர்ப்ப மதா பிபேஷ.
இப்போ இந்த 5வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ. மகோண சுஹ்ருத், இந்திரனின் சகாவான ச முராரிஹி, அந்த விஷ்ணு கர்ம தோஷாத், பூர்வ கர்ம தோஷத்தினால் கிருத்தேன பிருகுணர் சப்தகா, கோபமடைந்த பிருகுவினால் சபிக்கப்பட்டு தயார்க சம்சாரி தசாம், தயை வேண்டும் சம்சாரியினுடைய அவஸ்தையை அவாபஷ்யன் அடைய வேண்டும். அத்த தேவகி கர்ப்பம், பின்னர் தேவகியின் கர்ப்பத்தில் ஆவிவேஷா வந்து சேர்ந்தார். கஷ்டம் அப்படிங்கிறார் நம்பூதிரி. அதாவது பிருகு வந்து சபிச்சு இந்த மாதிரி வந்து அவர் வந்து ஒரு மானிட அவதாரம் எடுக்கணும் அப்படிங்கிறது பிருகுவோட ஒரு சாபம் அப்படின்னு வந்து மகாவிஷ்ணுவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சபிச்சிருக்கார். இந்திரனின் சகா, ஏன் அதிதிக்கு வந்து அவர் வந்து வாமனராக பிறக்கிறார். அதனால் பகவானுக்கு உபேந்திரன், இந்திரனோட தம்பி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா. ஸோ தேவர்களுக்கெல்லாம் அவர் ஃப்ரெண்டு தானே, அவளுக்கெல்லாம் ஒரு கஷ்டம்னா அவர்கிட்ட தானே போய் நிற்கிறா. அதனால் இந்த இடத்துல சகான்னு போட்டிருக்கு. இதுதான் இந்த 5வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம். இப்போ 6வது ஸ்லோகம். பூர்ணே து கர்ப்பே ஹரிரர்தராத்ரே காராகிருஹே தேவகநந்தனாயாஹ ஜக்ஞே சுதேஷ்வஷ்டமதாமவாப்தஹ ஷௌரிர் விமுக்தோ நிகடைஷ்ச பந்தாத். இப்போ இந்த 6வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ. கர்ப்பே பூர்ணம் து, கர்ப்பம் பூர்ணமான போது, காராகிருஹே அர்த்தராத்திரி, பாதி ராத்திரியில், நடுராத்திரியில், சிறைச்சாலையில் நடுநிசியில், தேவகநந்தனாயாக, தேவகியின் சுதேஷு அஷ்டமதாம் அவாப்தகா, 8வது புத்திரனாக, ஹரிஹி ஜக்ஞே விஷ்ணு பிறந்தார், நிகடைஹி பந்தாத் சங்கிலிகளால் கட்டி இருந்திருந்தா இல்லையா, அதெல்லாம் தானே அமுந்துக்கிறது. ஷௌரிஹி விமுக்தஹாச்ச, வசுதேவர் முக்தனானார், அதாவது அவரை விடுவிக்கிறா. ஏன்னா இவர் தூக்கிண்டு இதுக்கு போகணும் இல்லையா, நந்தனோட இடத்துக்கு போகணும் இல்லையா, எதுக்குள்ளத்துக்கு, அதுக்காக அவரை வந்து பகவான் விடுவிக்கிறார். இதுதான் இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம். இப்போ 7வது ஸ்லோகம். व्योमोत्थवाक्येन तवैव बालं गृह्णन्न दृष्टः खलु गेहपालैः निद्रां कतैस्त्वद्विवृतेन शौरिर्द्वारेण यातो बहिरात्ततोषम्. இப்போ இந்த 7வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ. தவ வியோமோத்த வாக்கியன, தங்களது ஆகாஷவாணியால், பாலம் கிருஹ்ணன்யேவ பாலகனை எடுத்துக்கொண்டு, ஷௌரிஹி வசுதேவர், நித்ராம் கதை உறங்கிக் கொண்டிருந்த கேகபாலைஹி, கேகம்னா என்ன, ஒரு இடம், வீடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து சிறைச்சாலை, காவல்காரர்கள், அதிருஷ்டகளு பார்க்காமல், துவத் விவருத்தேன தாங்கள் திறந்து கொடுத்த, துவாரேன துவாரம் வழியாக, ஆத்ததோஷம் பகிஹி யாத்தகா மகிழ்ச்சியுடன், தோஷம்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், மகிழ்ச்சி சந்தோஷம், தோஷம்னா குற்றம், தோஷம்னா சந்தோஷம். என்ன அது வந்து மகிழ்ச்சியோடு வெளியில் வராராம் அவர். ஏன்னா இந்த குழந்தையை காப்பாற்ற போகிறோம், நம்ம இங்கே வச்சுருந்தா நிச்சயமாக அவன் கொண்டுடுவான், அதனால தான் அதை எடுத்துகிட்டு போய் மாத்திரா இல்லையா. இதுதான் இந்த 7வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம். இப்போது 8வது ஸ்லோகம். துவம் ஸ்வேச்சயா கோபகுலே யசோதா நந்தாத்மஜா ஸ்வாபித ஜீவஜாலே அஜாயதா பக்தஜனார்த்திஹந்த்ரி சர்வம் நியந்த்ரி சகலார்த்ததாத்ரி. இப்போ இந்த 8வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ. பக்தஜனார்த்திஹந்த்ரி, ஆர்த்தினாக்க துன்பங்கள்னு அர்த்தம். அதான் ஆர்த்தின்லாம் பேர் வைக்கிறா பற்றி எல்லா குழந்தைகளுக்கு, அதெல்லாம் ரொம்ப தப்பு. அவள் ஹாரத்திங்கிற அர்த்தத்தில் வைக்கிறா. ஆனால் ஆர்த்தினா சொல்ல முடியாத, வெளியில் சொல்ல முடியாத துக்கத்துக்கு பேர் தான் ஆர்த்தி. அதை தீர்க்கறதுனால தான் பகவானுக்கே பிரணதார்த்தி ஹரன்னு பேர் வருது. நம்ம என்ன பண்ணோம், கூப்பிடுறோம் பிரணதார்த்தின்னு கூப்பிடுறோம், அதை ஹரனை விட்டுடுறோம். நம்ம பிரணதார்த்தி ஹரன், நம்ம இந்த துயரங்கள் பவ சாகரத்தில் ஏற்படுற துயரங்களை போக்குறவருங்கிற பேர் தான் ஈஸ்வரனுக்கு.
இப்போது பக்த ஜனார்த்தி ஹந்திரி, பக்தர்களின் துயர்களை களைபவளும், சர்வம் நியந்திரி, அனைத்தையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கா. அம்பாள் தான் எல்லாத்தையும் கட்டுப்பாட்டில் வச்சுட்டுருக்கா, கண்ட்ரோல் பண்ணுறா. சகலார்த்த தாத்ரீத்துவம், சர்வாபீஷ்டங்களையும் கொடுப்பவளுமான தேவி, ஸ்வேச்சையா அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப ஃப்ரீடமாக சொந்த விருப்பப்படி, சுவாபித்த ஜீவஜாலே அனைவரும் ஆழ்ந்த நித்திரையில் இருக்கின்ற கோபகுலே, கோகுலத்தில் பிறக்கிறா. யசோதா நந்தாத்மஜா, ஆத்மஜானா என்ன? குழந்தையா. யசோதை புத்திரியா பிறக்கிறார். யசோதை நந்தகோபர் ஆகியோரின் புத்திரியாக அஜாயதாக அவதரித்தீர்கள் அப்படிங்கிறது தான் இந்த 8வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம். அம்மே நாராயணி, தேவி நாராயணி.